ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹாலிவுட் லெவலுக்கு தயாராகும் தி கோட் திரைப்படம். தயாரிப்பாளர் அர்ச்சனா வெளியிட்டுள்ள முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்றத வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி தி கோட் திரைப்படத்திற்கு யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, தி கோட் திரைப்படம் ஹாலிவுட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக போகுது. ஸோ அதற்கான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கு. அதை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இயக்குனர் வெங்கட் பிரபு திரைப்படம் அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு ஜாலியான படமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். மங்காத்தா திரைப்படம் அப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்டான திரைப்படமாக வந்து இருந்தது. ஸோ மற்றபடி ஒரு ஜாலியான திரைப்படத்தை தான் இயக்குனர் வெங்கட் பிரபு அவர் வந்து இயக்குவாங்க. ஆனால் தி கோட் திரைப்படத்தை வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து கொண்டு போகிறாங்க. தளபதி விஜய் சார் கூட முதல் முறையாக வந்து இணைஞ்சிருக்காங்க. ஸோ இதனால எந்த அளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. அதற்கான அவுட்புட் கண்டிப்பாக செப்டம்பர் 5ஆம் தேதி வந்து தெரிஞ்சிடும். இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் தற்போது வெளியாகியுள்ள அறிவிப்பு ரசிகர்களை ரொம்ப வந்து குஷிப்படுத்திருக்கு. ஸோ என்ன ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம். அதாவது தளபதி விஜய் சாரோட ஒரு கதாபாத்திரத்திற்காக டிஏஜிங் தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது பல கோடி செலவில் செய்யப்படும் இந்த டிஏஜிங் விஷயத்திற்காக கோட் திரைப்படத்தோட படப்பிடிப்பிற்கு முன்பாகவே இயக்குனர் வெங்கட் பிரபு மற்றும் தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பத்தி ஆகியோர் வந்து பார்த்தீங்கன்னா லால் ஏஞ்சல் அப்படின்ற நகரத்துக்கு வந்து போயிருக்காங்களாம். மேலும் படப்பிடிப்பு தற்பொழுது முடிவடைந்த நிலையில மீண்டும் லால் ஏஞ்சல்ஸ் நகரத்துக்கு வந்து போயிருக்காங்க. அங்கே டிஏஜிங் வேலைகள் எல்லாம் எப்படி நடந்து வருது அப்படின்றது வந்து பார்க்கறதுக்காக வந்து போயிருக்காங்க. அதாவது லோலா விஎஃப்எக்ஸ் நிறுவனம் தான் தற்பொழுது கோட் திரைப்படத்திற்காக ஒர்க் பண்ணிட்டு வராங்களாம். இந்த லோலா விஎஃப்எக்ஸ் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் திரையுலகில் இதுவரையும் வெளிவந்த படங்கள்லயே அவெஞ்சர்ஸ், கேம் ஆஃப் த்ரோன்ஸ், மிஷன் இம்பாசிபிள் இது மாதிரியான பயங்கரமான திரைப்படத்திற்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் காட்சி வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. தற்பொழுது கோட் திரைப்படத்திற்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இணைஞ்சிருக்காங்க. ஸோ இதனால கண்டிப்பாக படம் வேற லெவலில் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டெர்மினும் கிடையாது. ஸோ ஹாலிவுட் லெவலில் விஎஃப்எக்ஸ் நீ கொடுக்குறவங்கள தான் கோட் திரைப்படத்தோட படக்குழு வந்து சந்திச்சிருக்காங்க. அதுக்கான ஒர்க்கெல்லாம் வந்து வேற லெவலில் வந்து போயிட்டு இருக்கு. அதனால கண்டிப்பாக படம் ஹாலிவுட் லெவலில் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் வந்து கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா. ஓகே நண்பா, தி கோட் திரைப்படம் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ.